என் அன்பு குழந்தையே, ஏன் இவ்வளவு கவலையும் கண்ணீரும்? வாழ்க்கையில் ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தாலே அடுத்த நாள் கஷ்டங்களும் கவலைகளும் வருகின்றது. நான் என்னதான் செய்வது என்று கேட்கின்றாயா? ஏன் உனக்கு இவ்வளவு ஆவேசம்? நீ சந்திக்கும் பிரச்சனைகளை கண்டு நான் வேடிக்கை பார்க்கிறேன் என்று நினைக்கிறாயா? ஆபத்துக்களை நீ சந்திக்கும் போது ஓம் நமோ நாராயணா என்று நீ உன் மனதில் நினைத்தாலே உன் அருகில் நான் ஓடோடி வருவேன். நீ அழைக்கும் போது உன் அருகில் வந்து உனக்கு உதவாமல் இருப்பேனா? என் குழந்தை ஒரு பிரச்சனையில் மாட்டி தவிக்கும் போது இந்த தகப்பனின் மனம் எப்படி தவிக்கும் என்பதை நீ அறிவாயா? உடனடியாக அந்த பிரச்சனைக்கு உனக்கு ஆறுதலை சொல்வதை விட அல்லது தற்காலிக தீர்வை தருவதை விட அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை அளிப்பதற்காகவே நான் முயற்சி செய்வேன். நான் இருக்கும்போது உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். குழந்தையே, பயப்படாமல் இரு. உன்னுடைய அப்பாவை மீறி எந்த துஷ்ட சக்திகளாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நேர்மறையான காரியங்களை மட்டுமே உன் அருகில் நான் அனுமதிப்பேன். எதிர்மறையான எண்ணத்தோடு உன்னை யார் அணுகினாலும் அவர்களின் நிலை என்ன ஆகும் என்பதை பொறுத்திருந்து பார். குழந்தையே, மனிதனாய் பிறந்து விட்டால் சகிப்புத்தன்மை மிக அவசியம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை பொறுமையோடு எதிர்கொள். ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள்? ஏன் எனக்கு மட்டும் கஷ்டங்கள் ஒன்று மேல் ஒன்று வந்து கொண்டே இருக்கின்றது என்று கவலைப்படாதே. இந்த கஷ்டங்களால் என்னுடைய வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்று நினைக்காதே. படும் கஷ்டங்களை நினைத்து என்ன வாழ்க்கை இது என்று நினைப்பதை விட இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை, என்ன கஷ்டம் வந்தால் என்ன, அனைத்தையும் என் அப்பா பார்த்துக் கொள்வார் என்று நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையை வெறுத்து விடாதே. வாழ்க்கையில் பொறுமையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் மிக அவசியம். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகள் உண்டு. எல்லை மீறி சென்றால் உனக்குதான் கஷ்டம். எல்லோரிடமும் நீ பார்த்து நடந்து கொள். எல்லோரும் ஒரே பாதையில் பயணிக்கிறார்கள் என்று நீயும் அந்த பாதையில் பயணிக்க முயற்சி செய்யாதே. உனக்கென்று நீ தனியான பாதை அமைத்துக்கொள். அந்த பாதையில் உன்னை நிச்சயம் வெற்றி பெற செய்வேன். மிகுந்த மனக்கஷ்டத்தில் இருக்கும் உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் என் செல்லமே. சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதையும் சந்தோஷத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நீ அறிந்து கொள். சில சோகங்களை நேசிக்க பழகு, சில சோகங்களை மறக்க பழகு. வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய். உன் அப்பா நான் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்து விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லை, வறுமைகளும் இல்லை. இனி நீ உன் வாழ்க்கையில் நினைத்தது நடக்கும். உன்னுடைய ஆசைப்படி உன்னுடைய வாழ்க்கை அமையும். இது என்னுடைய சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் இந்த நாளிலேயே முடியப் போகின்றது. இன்று முதலே உனக்கான நல்ல நேரம் பிறக்கப் போகின்றது. ஒரு முறை இதை கேள், 1000 முறை நன்றி சொல்வாய். ஒரு கணம் கண்களை மூடி உன் வாழ்வை அமைதியாக சிந்தித்துப்பார். இங்கு யாரும் யாருக்காகவும் நிரந்தரமில்லை. ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான். இவை நன்றாக புரிகிறது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதற்கு போய் ஏன் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய்? எந்நேரமும் அது கிடைக்கவில்லையே, இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். உனக்கு எது வேண்டுமோ, எது நடக்க வேண்டுமோ அதனை மனதில் கொண்டு அந்த லட்சியத்தோடு செயல்புரி. ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும். அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காமல் சந்தோஷமாக இருக்கும் வழிகளை பார். இப்பொழுது உன் கரங்களில் எது இருக்கின்றதோ அதை கொண்டு சந்தோஷமாக இரு. உன் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக எதற்காக செய்கின்றோம், ஏன் செய்கின்றோம் என்று புரிந்து செய். தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பக்குவமும் வாழ்வில் மிகவும் முக்கியம். நிச்சயம் நீ எதிர்பார்த்த விஷயங்களை விட அதிகமாகவே உன் வாழ்வில் நிறைவேறும். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை என் செல்லமே. நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் உன்னை நிச்சயம் தேடி வரும். ஏனென்றால் நீ என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்ற என் செல்ல பிள்ளை அல்லவா?
எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். எனவே எது செய்தாலும் நம்பிக்கையோடு செய். நம்பிக்கை இல்லாமல் எந்த காரியத்தையும் தொடங்காதே. எந்த துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றித் தருவேன். சற்று காலம் பொறுமையோடு இரு. உன் கவலைகளை எல்லாம் என் பாதங்களில் விட்டுவிடு. உனக்கான அனைத்தையும் நிச்சயம் நான் செய்து தருவேன். என் செல்ல பிள்ளை நீ. உனக்கானதை தக்க சமயத்தில் உன்னை வந்து நான் சேர்ப்பேன். எதற்கும் கவலைப்படாதே, தைரியமாக இரு. எப்பொழுதும் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது எதைக் கண்டும் அஞ்சாதே. எந்த ஒரு விஷயத்தை தொடங்கும் போதும் என்னை மனதில் கொண்டு தைரியமாக தொடங்கு. அதில் வெற்றி நிச்சயம். எப்பொழுதும் என் ஆசீர்வாதம். அன்பு குழந்தையே, உனக்கான அடையாளத்தை இந்த உலகம் உணரும் காலம் வந்துவிட்டது. நீ யார் என்பதையும் உனக்கான தகுதிகளையும் திறமைகளையும் நீ வெளிப்படுத்தும் காலம் வந்துவிட்டது. உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் எல்லாம் உன் அருமையை உணரும் நாட்கள் இவையே. இதில் ஒன்றை மட்டும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உனக்கான அடையாளத்தை இந்த உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும். எத்தனை பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கின்றதோ அத்தனை விமர்சனங்களையும் அத்தனை திறமைகளையும் அத்தனை தடைகளையும் நீ தாண்டித்தான் ஆக வேண்டும். சிக்கல்கள் பெரிதாகும் வரை உன்னுடைய வெற்றியும் பெரிதாகத்தான் இருக்கும். விமர்சனங்களை எண்ணி வருந்திக் கொண்டிருந்தால் வருந்திக் கொண்டுதான் இருக்க வேண்டும். விமர்சனங்கள் மீது ஏறி மிதித்து நிமிர்ந்து செல்ல வேண்டும். காலம் மாறும். உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் பலன் கொடுக்கும். உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் நனவாகும். இந்த உலகம் உன்னை உணரும். உதறிச் சென்ற உறவுகள் உன்னை தேடி வருவர். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் நிறைவேறும். அந்த பொன்னான காலம் நிச்சயம் வரும். அதற்கான முதற்படி அடிக்கோலாக இந்த நாள் நிச்சயமாக இருக்கும். எங்கே அப்பா, நான் இப்பொழுது நரக வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைத்தால் நல்லவை முதலில் நரகமாகத்தான் தோன்றும். ஆனால் முடிவில் சொர்க்கமாகும். தீயவைகள் முதலில் சொர்க்கமாக தோன்றும். ஆனால் இறுதியில் நரகமாகிவிடும். தோல்விகளின் முடிவு வெற்றிதான். அவமானங்களின் முடிவு ஆனந்தமான வாழ்க்கைதான். இப்பொழுது நீ மெழுகுவர்த்தியாய் உருகிக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் எதிர்காலத்தில் சூரியனாக பிரகாசிக்கும் வாய்ப்பு உனக்கு இருக்கின்றது. இந்த விஷயம் எனக்கு மட்டுமே தெரியும். இப்பொழுது அதை நீயும் தெரிந்து கொண்டாய். மகிழ்ச்சியாக இரு. சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் எதுவும் தானாக உன் கையில் வந்து சேரப்போவதில்லை. செயல்முறைப்படுத்து. செயல்களில் இறங்கிவிடு. ஒரே நேரத்தில் இரு முயல்களை விரட்டினால் ஒரு முயலை கூட பிடிக்க முடியாது. எனவே இப்போது உனக்கு எது அத்தியாவசிய தேவையோ எது முக்கியமானதோ அதில் மட்டும் உன்னுடைய கவனத்தை செலுத்து. 2 முயல்களை எப்போதும் துரத்திக் கொண்டிருக்காதே. உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றித் தருவேன். இது என் சத்திய வாக்கு. அதில் நீ சந்தேகம் கொள்ளாதே. ஆனால் ஒவ்வொன்றும் நிறைவேறும் வரை சற்று பொறுமை காத்திரு. சர்வ நிச்சயமாக எல்லாம்